வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கின்ற விடயம் உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஜெஃப்ரி ரிச்சர்ட் எப்ஸ்டீன் பற்றின ஒரு குறிப்பு. ஒரு கிரிமினல் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை வழிநடத்துகின்ற தலைவர்களாக சொல்லப்படுகின்ற இந்த மேற்குலகம், ஜனநாயகம் என்ற பெயரிலும் மற்ற பல்வேறு புனைவுகளோடும் வருகின்ற இந்த உலகம் எவ்வளவு மோசமானது என்றதையும், அவர்கள் எவ்வளவு இந்த மோசமான நடவடிக்கைகளை சகித்து செல்கின்றார்கள் என்பதையும் இது காட்டுகின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்டத்தட்ட 1200க்கு வரையான இளம் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இந்த பாலியல் துஷ்பிரயோகம் என்ற விஷயம் சாதாரணர்களால அல்ல. இவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவுடையதும் மேற்குலகத்தினதும் அதி உச்ச நாட்டினுடைய ஜனாதிபதிகளாக, நாட்டினுடைய அரசு தலைவர்களாக, உலகின் மிக பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தான் இவ்வாறான இழிவான பாலியல் வன்கொடுமைகளை இளம் பெண்களுக்கு இழைத்திருக்கின்றார்கள். இவர்களோடு செயற்பட்ட இன்னொருவர் கிளைன் மேக்ஸ்வெல். இந்த கிளைன் மேக்ஸ்வெல்லும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் இணைந்துதான் இந்த கொடுமையான விடயங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தன்னுடைய இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுறதுக்கு முதலே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய சிறையிலே தற்கொலை செய்து கொண்ட விடயம் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடந்திருக்கின்றது. அதே போல இவரால் பாதிக்கப்பட்ட பெண் அதற்கு சில காலத்துக்கு பிறகு 2024 ஏப்ரல் 25 தற்கொலை செய்து கொண்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த மோசமான பாலியல் குற்றங்களை இழைத்தவரும், இந்த 1200 பெண்கள் வரைக்கு பாலியல் குற்றங்களை இழைத்தவரும், அந்த பாலியல் குற்றங்களை வெளிப்படுத்திய, தன்னை வெளிப்படையாக வெளியில் கொண்டு வெளிப்படுத்திய வெர்ஜினியா கஃபேயும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த இடைப்பட்ட தரகர்கள், அதாவது இந்த பெரும் முதலைகள், அரசு அதிகாரத்தில் இருந்த முதலைகள், பண முதலைகள், இவர்கள் என்றும் உயிருடன் உலாவிக் கொண்டிருக்கின்றனர். கிரிமினல் வலை பின்னலில் இவர்களுடைய செயற்பாடுகள் மிக முக்கியமானது. இவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், பில் கிளின்டன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், அவருக்கு ஏற்கனவே மோனிகா லூயின்ஸ்கியுடன் இருந்த உறவு அம்பலப்படுத்தப்பட்டுத்தான் அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு பதவியில் இருந்து வீழ்த்தப்பட்டார். அவருடைய மனைவி ஹிலரி கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நிக்கணும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில பில் கிளின்டனை அந்த இடத்துல, அந்த நேரத்துல காட்டி கொடுக்கவில்லை. அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவரும் இளம் பெண்களை பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்தின குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவராக கணிக்கப்படுகிறார். முக்கியமானவர்களில் ஒருவராக கணிக்கப்படுகிறார். அடுத்தவர் பிரித்தானிய இளவரசராக வர்ணிக்கப்பட்ட ஆண்ட்ரூ. இவரும் இந்த வெர்ஜினியா கஃபேயோடு அவர் 17, அந்த வெர்ஜினியா கஃபே என்றவர் 17 வயதாக இருந்த பொழுது அவரோட 3 தரம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றார். அதே போல பில்கேட், அமெரிக்காவினுடைய முதல் பணக்காரர்கள் ஒருவரும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓவுமான பில்கேட், ரிச்சர்ட் பிரான்சன், வெர்ஜின் நிறுவனத்தினுடைய ஓரளவுக்கு பெயர் பெற்ற ஒரு பிரித்தானியாவின் முதல் பணக்காரர் ரிச்சர்ட் பிரான்சன். இவர்கள் மட்டுமல்ல, எஹூட் பராக், இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி, ஆட்சி தலைவராக இருந்தவர் எஹூட் பராக், இவர்கள் எல்லோருமே இந்த கைங்கரியத்தில், இந்த பாலியல் துஷ்பிரயோக வலை பின்னலில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு உலகத்தினுடைய ஆளுமையின் உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த பெண்கள், இளம் பெண்களை அனுபவிக்கின்ற, அவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற மோசமான செயலில் ஈடுபட்டது 5ஆம் ஆண்டிலேயே இது வெளிவந்திருந்தாலும், தற்பொழுது அமெரிக்க அரசு, அமெரிக்க நீதிமன்றம் இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்கள் தொடர்பில் சில ஆவணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து இது இந்த சில தினங்களாக மிக பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. என்றால் அதுல பல்வேறு படங்கள், காணொளிகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 1953ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 2019 ஆகஸ்ட் 10 நினைக்கிறேன் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் வரை அவருடைய இந்த வலை பின்னல் கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதுல இவர் ஒரு
சாதாரணமான ஒரு கணித ஆசிரியராக இருந்திருக்கிறார். 1970களில் இவர் ஒரு கணித ஆசிரியர். ஆனால் 80-90களில் இவர் வந்து ஒரு ஆசிரியர் தொழிலை காட்டிலும் இவர் ஒரு மிக பெரும் செல்வந்தராக மாறி இருக்கிறார். தனது சொத்துக்களை இவர் குவிக்க துவங்கி இருக்கிறார். இது சம்பந்தமாக இன்று வரைக்கும் இவருக்கு எவ்வாறு இவ்வளவு அளவு சொத்து வந்தது என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றது. இவர் வந்து தன்னுக்கான இந்த தொடர்புகளை வலுவிடும் ஒரு சாதாரண ஆங்கில ஆசிரியர் எவ்வாறு பிரித்தானியாவினுடைய இளவரசர் ஆண்ட்ரூ மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகள், செல்வந்தர்கள், பில்கேட் போன்ற செல்வந்தர்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய எஹூட் பராக் ஆட்சித்தலைவர் போன்றவர்களை எவ்வாறு இணைத்து கொண்டார் என்றது மிக முக்கியமானது. அதுலதான் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய கிளென் மேக்ஸ்வெல் முக்கியமானவராக வருகின்றார். கிளென் மேக்ஸ்வெல் வந்து பிரித்தானியாவை சேர்ந்தவர். ரோபர்ட் மேக்ஸ்வெல் என்ற ஒரு பெரும் பணக்காரருடைய மகள். இந்த ரோபர்ட் மேக்ஸ்வெல் வந்து மொசாட்டினுடைய ஒரு உளவு நடவடிக்கைகளோட தொடர்பட்டவராக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அப்ப இந்த கிளென் மேக்ஸ்வெல் அமெரிக்காவுக்கு சென்று ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சந்திக்கின்றார். இந்த 2 பேருக்கும் இந்த இணையர்கள் தான் இந்த படுமோசமான இந்த பெண்களை கடத்தி, இளம் பெண்களை கடத்தி பாலியல் வியாபாரம் ஒன்றை மேற்கொள்கிற ஒரு நெட்வொர்க்கை, ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுல வந்து கிளென் மேக்ஸ்வெல்லினுடைய பாத்திரம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல்கிட்ட தகப்பன் ஊடாக பெருமளவு நிதி இருந்தது. அந்த நிதியையும் வைத்துக்கொண்ட தொடர்புகளும் அவருக்கு இருந்திருக்குது. அந்த தொடர்புகளையும் வச்சுக்கொண்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு வலைப்பின்னலை உருவாக்குறார். அதாவது இந்த எலிட்ஸ் குரூப்ஸுக்கு பெண்களை விநியோகிக்கின்ற இளம் பெண்களை, அதாவது 14, 15, 16, 17 வயது இளம் பெண்களை விநியோகிக்கின்ற தொழிலை இவர்கள் கச்சிதமாக செய்திருக்கின்றனர். இவர்கள் இந்த தொழிலை செய்ததற்கு பின்னால பணம் ஈட்டுவது மட்டுமல்ல, அந்த தகவல்களை சேகரிப்பதற்கு, இவர்கள் எல்லாரும் பில் கிளின்டன், பில் கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் எல்லாம் அமெரிக்க அதிகாரத்தின், உலகத்தின் அதிகார வர்க்கத்தின் மேலே இருந்தவர்கள், மிக உச்சத்தில் இருந்தவர்கள். அவர்கள் மூலமாக சில அலுவல்களை இவர்கள் பார்த்திருக்கலாம் என ஊடகவியலாளர்கள் சந்தேகப்படுகிறார். குறிப்பாக மொசாட்டினுடைய ஒரு வலைப்பின்னலாக இது செயற்பட்டதா என்ற எண்ணமும் இருக்கு. என்றால் இவர்கள் இந்த இளம் பெண்களோட இருக்கிறத வந்து படங்கள் எல்லாம் எடுத்து அந்த படங்களை வைத்து இவர்களை பிளாக்மெயில் பண்ணி தங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் பெரும்பாலான தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இப்ப இந்த 2 கூட்டும், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், கிளென் மேக்ஸ்வெல், இவர்கள் இருவருமே ஒரு இணையர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இணையர்கள்ல இந்த கிளென் மேக்ஸ்வெல் வந்து தான் செல்கின்ற இடங்கள்ல திடீரென்று காரை நிறுத்தி இளம் பெண்களை சந்திச்சிருக்கிறார். 14, 15, 16 வயது பாடசாலைகளுக்கு பக்கத்துல காரை நிறுத்தி தனக்கு அழகாக படுறவர்களை கண்டு தனது தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து தன்னை சந்திக்கும்படி, அவ்வாறு சந்தித்தவர்கள், அவ்வாறு நம்பர் கொடுத்தவர்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது தாங்கள் ஒரு படம் எடுக்க போறோமோ அல்லது ஒரு ஓடிஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை தங்களுடைய இருப்பிடத்துக்கு வரவழைத்து தான் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்குது. அப்படி துஷ்பிரயோகங்கள் செய்யப்படுகின்ற பொழுது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து தான் எப்பவும் ஒரு பாலியல் தேவையுடைய ஒரு சைக்கோபாத்தாக இருந்திருக்கிறார். அவர் பல 100 பெண்களை அபியூஸ் பண்ணியிருக்கிறார். அபியூஸ் பண்ணினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் அதை பகிர்ந்திருக்கிறார். அவ்வாறு பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் தான் இளவரசர் ஆண்ட்ரூ, இன்றைய ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், பில் கேட்ஸ், ரிச்சர்ட் பிரான்சன் என்று இந்த பட்டியல் பெரும் பட்டியலாக தொடர்கிறது. இந்த பெண்களை இவர்கள் எங்க கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்றால், யுஎஸ்ல இருக்கிற வெர்ஜின் ஐலண்ட் ஒன்று இருக்குது. அதுல லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் என்று அழைக்கின்றார்கள். அங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ஒரு மாளிகை இருக்கின்றது, அங்க வச்சிருக்கிறார்கள். மேன்ஹட்டன்ல ஒரு மாளிகை இருக்கின்றது. அடுத்தது அவர்களுடைய பாம் பீச் எஸ்டேட்டிலையும் ஒரு மாளிகை இருக்கிறது. அதை விட பாரிஸ்ல, லண்டன்ல. அப்ப இவர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பயணிக்கின்ற இடங்கள்ல எல்லாம் அவர்களுக்கு இளம் பெண்களை ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற ஒருவராக கிளென் மேக்ஸ்வெல் இருந்திருக்கு. அப்ப கிளென் மேக்ஸ்வெலுக்கு என்ன தேவை இருக்கு என்றால், கிளென் மேக்ஸ்வெலும் இந்த பாலியல் விளையாட்டுகள்ல அவரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சேர்ந்து, ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் கிளென் மேக்ஸ்வெலும் கடத்தி செல்லப்படுகின்ற இந்த பெண்களும்
இந்த வலைப்பின்னல்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விடயங்கள் 2005 ஆண்டே குற்றச்சாட்டுகள், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள், இளம் பெண்கள் போலீசாருக்கு இந்த தகவல்களை வழங்கி இருக்கின்றன. இது தொடர்பில் 2005 ஆண்டு புளோரிடாவில் வச்சு எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் மீது பாரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அதுக்கு காரணங்கள் இந்த அவர்களுக்கு இருந்த இந்த வலைப்பின்னல், அதாவது அதிகாரத்தின் உச்சத்திலையும் பெரும் செல்வந்தர்களாகவும் இருந்தவர்களுடைய இந்த தொடர்பு காரணமாக இவர்கள் அதனை இந்த வழக்குகள்ல எப்ஸ்டீன் மீது பெரும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. அப்ப அவர்கள் செய்து அவர்கள் ஒரு ஒப்பந்தம் கூட எப்ஸ்டீனோட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தம் என்றால் புளோரிடாவினுடைய காவல்துறை நான் ப்ராசிக்யூஷனல் அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு போயிருக்கிறார். அதாவது அவர் மீது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது வழக்கு தொடர முடியாத ஒரு ஒப்பந்தத்துக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். இது ஊடகங்களால பிற்காலத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்வதாக சொல்பவர்கள், உலக நாடுகளில் பெண்கள் சுரண்டப்படுவதாக, ஈரான்ல பெண்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுவதாக என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்ற இந்த அமெரிக்க அதிகார வர்க்கம் தன்னுடைய நாட்டு பெண்களை, இளம் பெண்களை பாலியல் பிண்டங்களாக பயன்படுத்துறதை நாங்கள் இங்க காண்றோம். அதாவது இந்த லஞ்சம் ஊழல் இல்லை, தாங்கள் கோட் ஷூட் போட்ட கனவான்கள் என்று சொல்ற இவர்கள், இந்த கனவான்கள் தான் அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த மிக மோசமான இழி செயல்களை ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை நோக்கி சட்டம் பாயேது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எதிராக வழக்குகள் பெரிதாக தொடுக்கப்படவில்லை. அவர் மீது குற்றம், அவர்கள் ஒரு 13 மாதங்கள் அவர் சிறையில இருந்திருக்கிறார். அந்த 13 மாதத்துல அவர் 12 மணித்தியாலம், ஒவ்வொரு நாளும் 12 மணித்தியாலம் ஒர்க்கிங் லீவ் என்று வெளியில போய் விடப்படுகின்றார். அப்ப இரவுல படுக்கிறது மட்டும்தான், சாதாரண ஹோட்டல்ல படுக்கிற மாதிரி அவர் படுத்தெலும்பித்தான் போயிருக்கிறார். அவர் ஜெயில இருக்கையில். அப்படி இந்த கைது செய்யப்பட்ட பிறகும் இவருடைய பல இந்த வலைப்பின்னல்கள் இன்னும் வேகமாக வளர்கிறது. அவருடைய நிதி அவருக்கு எப்படி வருகிறது என்றது பற்றியெல்லாம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர் பிறகு 2019 ஆண்டு அந்த அழுத்தங்கள் கூடுறதால இவர் கைது செய்யப்படுகிறார். 2019 ஜூலைல கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு வச்சிருக்கின்ற பொழுது 2019 அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்கிறார். இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தாரா, இவர் அல்லது சிறையிலேயே கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்விகள் இன்னும் எழும்புது. ஏனென்றால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு நடத்தப்பட்டிருந்தால் பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், எஹூட் பராக் மற்றும் ரிச்சர்ட் பிரான்சன் போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு வர வேண்டி இருந்திருக்கும். இளவரசர் ஆண்ட்ரூ போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு வர வேண்டி வந்திருக்கும். அதை விட அவர்கள் பற்றின இந்த மோசமான விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டு, அதனால எப்ஸ்டீனை சிறையிலேயே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இன்றும் பரவலாக காணப்படுகிறது. இவ்வளவு மோசமான செயல்களில் ஈடுபட்ட எப்ஸ்டீன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்ப 2022 நடந்த வழக்குல கிளைன் மேக்ஸ்வெலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் 20 ஆண்டுகள் அவருக்கு சிறை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னென்றால் இந்த இப்ப ஊடகங்கள் இதுல கூட கவனம் எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று, பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில காய்க்கிறார்கள். ஊடகங்களும் இதை இந்த பெண்களை விலகாலம் புறக்கணிக்காமல் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக கண்டு செய்திகளை வெளியிடுறார்கள். அரச ப்ராசிக்யூட்டர்களுக்கும் பல்வேறு அழுத்தங்களும் வருது மக்கள் மத்தியிலே. அதனால இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எதிரான விஷயங்கள் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் பேசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இந்த பாலியல் தொந்தரவுகளை விசாரித்து வரக்கூடிய ஜூலியட் கே பிரவுன் என்பவர் பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லி மியாமி ஹெரால்டில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதை ஜேம்ஸ் பி ஸ்டூவார்ட் என்பவரும் எப்ஸ்டீனுடைய விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறார். இதுல முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய விக்கிவார்ட் தான் 2005 ஆண்டுகளிலேயே ஆரம்பத்திலேயே ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த மோசமான செயல்கள் பற்றி வெளிக்கொண்டு வந்தவர். அவர்களுடைய கருத்து அது போல இன்னும் பல பெண்கள் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை அம்பலப்படுத்துறதுல மிக முக்கியமானவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். விக்கிவார்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் ஆதாரத்துடன் வெளியில கொண்டு பிரசுரிக்க முற்பட்ட வேளை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த ஊடகத்தினுடைய ஆசிரியரை நேரடியாக சந்தித்து தனக்கு பாதகம் இல்லாமல் அந்த செய்திகள் வெளியாற வகையில செயற்பட்டிருக்கின்றார். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது என்றால்,
இது ஒரு திட்டமிட்ட முறையில இப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இருந்த தொடர்புகள் மூலமாக ஊடகங்கள் கூட மௌனிக்க வைக்கப்பட்டன என்றதுதான் உண்மை. அந்த அந்த விஷயத்துல வந்து எப்ஸ்டீனுடைய இந்த 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 ஃபைல் வந்து இந்த சர்வதேச இந்த இலுமினாட்டிகள் என்று சொல்லப்படுற ஒரு டார்க் வெப் கரிய அந்த வலைப்பின்னலுக்கு பின்னால பல்வேறு மர்மங்களும் நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தொகையான எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களை வெளியில விட்டுருக்குது. அது இன்னும் பல ஆவணங்கள் வெளியில வராமல் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவணங்கள்ல இன்னும் மோசமான விஷயங்கள் இருக்கலாம் என்று அஞ்சப்படுது. குறிப்பாக உலகத்தின் முக்கிய புள்ளிகளுடைய மோசமான செயல்கள் அதுல இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்ப இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த உலகத்தை ஆளுகின்ற இவ்வளவு தொழில்நுட்பங்களை நிறைந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கின்ற இந்த அமெரிக்க நாட்டில் தங்களுடைய இளம் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு கும்பல் அதிகாரத்தின் அதி உச்சத்தில் இருந்திருக்கு. இப்ப இவர்கள் வந்து உலகத்துக்கு ஜனநாயகத்தையும் எப்படி உலகத்தை நாடுகளை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த கவர்னன்ஸையும் வந்து கற்பிக்கிறதுக்கு இவர்களுக்கு எந்த தகுதி இருக்கிறது என்ற கேள்விதான் இங்கு எழுப்பப்பட வேண்டியிருக்கு. அப்ப அதுல வந்து வெர்ஜீனியா கஃபே இதுல பாதிக்கப்பட்ட பெண் பிரின்ஸ் ஆண்ட்ரூவாலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனாலும் கிளென் மேக்ஸ்வெல்லாலும் பாதிக்கப்பட்ட வெர்ஜீனியா கஃபு இது பற்றி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அவர் சொல்றார், நோபடிஸ் கேர்ள், மெம்பர் ஆஃப் சர்வைவிங் அபியூஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற ஒரு நூலை அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் இந்த நிலையில இதே காலகட்டத்தில் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்ட 2017 ஆண்டு காலகட்டத்தில் கைது செய்யப்படுறதுக்கு முதல் 2017 ஆண்டு காலகட்டத்தில் தான் ஹார்வி வைன்ஸ்டைன் என்ற அமெரிக்காவினுடைய பிரபல இயக்குனர் ஒருவர், ஹாலிவுட் இயக்குனர் ஒருவர் பெண்களை அபியூஸ் பண்ணின விஷயம் வெளியில தெரிய வருது. அதாவது தங்களுடைய அதிகாரங்கள் ஹாலிவுட் ஒரு உச்சகாட்டத்தில் இருந்த அவர் அங்கு நடிக்க வருகின்ற பெண்களை எவ்வாறு பலவந்தப்படுத்தி தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தினார் என்ற விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அந்த மீ டூ மூவ்மெண்ட் உருவானது. இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், ஹார்வி வைன்ஸ்டைன் வந்து பெரும்பாலும் வயதுக்கு வந்த பெண்களை அபியூஸ் பண்ணிக்கிறார், நடிக்க வந்த பெண்களை. ஹாலிவுட்ல இருந்த எப்ஸ்டீன் வந்து இளம் பெண்களை 14-15 இளம் பெண்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த மீ டூ, இந்த 2 பேருடைய விடயங்களையும் அடுத்துத்தான் இந்த மீ டூ மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக வந்தது. அதனை இங்கு தமிழ் சூழல்ல வந்து அதனை ஒரு எள்ளி நகையாடுற ஒரு விஷயமாக சில பெண்கள் தங்களுடைய என்ன சொல்றது பழிவாங்கல் நோக்கங்களுக்காக நட்பு வட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனா இதனுடைய பரிணாமம் என்றது மிக 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 மோசமானது. அதாவது அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த அபியூஸை செய்தார்கள். இப்ப எங்களுடைய தமிழ் சூழல்லையும் வந்து இவ்வாறான விஷயங்கள் நடக்காமல் இல்லை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஜேந்திரன் என்பவர் யாழ்ப்பாணத்துல செய்கிற மோசமான விஷயங்களை, பல பெண்களை அபியூஸ் பண்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருக்கு உடனடியாக இந்த கிளென் மேக்ஸ்வெல் போல் உமாச்சந்திர பிரகாஷ் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு பெண்களை எடுத்துக் கொடுப்பவர்களாக அவர்கள் செயற்படுறதுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த சம்பவங்கள் இவர்கள் வந்து கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இல்லையா, பெரிய அளவுக்கு எல்லாம் செல்லாட்டிலும் ஒரு குட்டி எப்ஸ்டீன் போலவும் குட்டி கிளென் மேக்ஸ்வெல் போலவும் செயற்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை விட இந்த பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள், சர்ச்சைகள் வந்து எங்கிற நாடுகள்லையும் இந்த கீழ் மட்டத்துல நிறையவே காணப்படுகின்றது. ஆனால் இது ஒரு சர்வதேச பிரச்சனை. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்கள் வந்து இவ்வாறானவர்களை ஊக்குவிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இந்த ஒழுக்க சீலர்களாக காட்டிக்கொண்டு அதற்கு பின்னால் இவர்களுடைய அந்த பெண்கள் தொடர்பான கருத்தியல் வந்து மிக மோசமானதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இவர்களை வந்து நாங்கள் ஒருபோதும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடையோ அல்லது கிளென் மேக்ஸ்வெல்லோடைய ஒப்பிடையிலாட்டிலும் அவர்களுடைய ஒரு பிரதிபலிப்புகளாகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப நாங்கள் அவதானமாக இந்த பெண்கள் சிறுமிகளுடைய அபியூஸ் விடயங்கள்ல நாங்கள் அவதானமாக இருக்கிறதோட இந்த சர்வதேசம் ஏனைய நாடுகளுக்கு போதிக்க வெளிக்கிறத வந்து நாங்கள் மிக கவனமாக பார்க்கணும். இவர்கள் மிக அயோக்கியத்தனமானவர்கள் என்றது மட்டும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது.
ஏன்னால் தங்களுடைய சொந்த பெண்களையே இவர்கள் இவ்வளவு மோசமாக செய்கிறதையும், இவர்கள் கிட்டத்தட்ட 1200 பெண்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய மாளிகைகள்ல, பிரித்தானியாவில், பிரான்ஸ்ல, அமெரிக்காவில் வச்சு துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு நீதி கிடைக்கல. பாதிக்கப்பட்ட பெண் விர்ஜினியா கஃபூர் தற்கொலை செய்து கொண்டார். இதுகளை இந்த வலைப்பின்னலை ஏற்படுத்திய ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இவர்களுடைய இந்த வலைப்பின்னல்ல இருந்த பெரும் முதலைகள் இன்னும் தொடர்ந்தும் இவ்வாறான பெண்களை இச்சைக்குள்ளாக்கி கொண்டிருப்பதை, துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த விஷயம் எல்லாம் இப்படி போக, புலோலி ஊரான் சதாவதானி என்ற ஒரு குறை அறிவுடைய ஒருவர் தனது முகநூல்ல அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்த ரட்ன ஜீவன் ஹூல் மற்றும் அவருடைய சகோதரரை பற்றியும் மோசமான ஒரு பதிவை போட்டுக்கிறார். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ல இவர்கள் எல்லாம் வந்தது, இவர்கள் எல்லாம் காமுகர்கள் என்று எழுதியிருக்கிறார். அவருக்கு கண்முன்னே தெரியக்கூடிய காமுகர்களை கைவிட்டு விட்டு, ஏன்னா இலங்கையில அங்க இருக்கிற ஊடகங்கள்ல உங்களுக்கு தெரியும் எத்தனை காமுகர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியில வந்தது, எத்தனை பேர் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டவர்கள் என்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த ஜேந்திரன் எனப்படுகின்றவர் எவ்வளவு மோசமான பாலியல் அநீதிகளை அங்குள்ள பெண்களுக்கு இழைத்திருக்கிறார் என்று தெரியும். அவரோடு உமாச்சந்திர பிராஸ் போன்றவர்கள் கூட்டாக செயற்பட்டதும் எனக்கு தெரியும். இந்த பெண்கள் அமைப்புகளுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு புலோலியூரான் சதாவதானி இந்த விஷயத்தில் எவ்வித சம்பந்தமும் இல்லாத, எந்தவித தொடர்பும் படாத ரட்னஜீவன் ஹூல், ராஜன் ஹூல் சகோதரர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு மோசமான பதிவை போட்டிருக்கிறார். ஒன்று, இவர்களுக்கு அந்த ஆவணங்கள்ல என்ன இருக்குன்னு தெரியாமல் எழுதுகிறார்கள், அல்லது இவர்கள் ஏற்கனவே தங்களுக்கு இருந்த எதிர்ப்பு மனநிலை காரணமாக பழிவாங்குகிற படத்தை செய்கிறார். இந்த தமிழ் தேசியத்துக்கும் இந்த புலிகளோடு இருக்கின்றவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த கரெக்ட் அசசினேஷன். தமிழ் தேசியமும் இந்த புலி தேசியமும் இந்த கரெக்ட் அசசினேஷன்ல அவர்களுக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை. ரட்னஜீவன் ஹூல் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சிறந்த துணைவேந்தராக ஒரு குறுகிய காலம் செயல்பட்டவர். அவர் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்பதற்காக, அதாவது ஜீவன் ஹூல் என்பவர் த புரோக்கன் பல்மேரா என்ற நூலை எழுதி வெளியிட்டவர்கள் அவரும் ஒருவர். அந்த ஜீவன் ஹூல் அந்த புரோக்கன் பல்மேராவில அனைத்து இயக்கங்களை பற்றியும் இந்திய ராணுவத்தை பற்றியும் மோசமான விமர்சனங்களை எழுதியிருந்தார், அம்பலப்படுத்தி இருந்தார்கள். இந்திய ராணுவத்தின் கொடுமைகளையும் புலி எல்லாருடைய கொடுமைகளையும் வெளிப்படுத்தி இருந்தார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தங்களை பற்றி அதில் எழுதிட்டார்கள் என்றதற்காக அந்த நூலை எழுதின ரஜினி திருநாம படுகொலை செய்யப்பட்டார். புலிகள் அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். அதுக்கு பிறகு அந்த நூலை எழுதியவர்கள் ஜீவன் ஹூல், ரட்னஜீவன் ஹூலினுடைய சகோதரர் ஜீவன் ஹூலும் ஒருவர். அதற்காக அவர்கள் மீது மோசமான கரெக்ட் அசசினேஷன் ஒன்றை அன்றிலிருந்து இன்று வரை செய்து வருகிறார். அந்த கரெக்ட் அசசினேஷன், அதாவது ஒரு படித்து ரட்னஜீவன் ஹூலை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேயே கைதேர்ந்த மிகச்சிறந்த கல்வியலாளர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்வியலாளர்கள். ஆனால் அவரையும் அவரது குடும்பத்தையும் சுட்டுக் கொள்வோம் என்று புலிகள் பயமுறுத்தியதை தொடர்ந்து அவர் இலங்கையை விட்டே வெளியேறினார். அந்த சம்பவங்களை இன்றைக்கும் மனதில் வச்சுக்கொண்டு, அன்றைக்கு அவர்கள் செய்ததே படுமோசமான பிள்ளை, அதனையே இன்றைக்கும் காவிக்கொண்டு புலோலி ஊரான் சதாவதானி என்ற ஒரு குறை விருத்தி நபர் ரட்னஜீவன் ஹூல் போன்றவர்களை இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட இணைக்கிறார். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இப்ப வெளிவந்திருக்கு. அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆவணங்கள் வெளிப்படுத்தப்பட்ட. அது எந்த ஆவணங்கள் என்றால், எப்ஸ்டைன் தன்னுடைய வலைப்பின்னலுக்காக சேர்த்த விடயங்களுடைய தொகுப்பு. இந்த எப்ஸ்டீன் முக்கியமான நபர்களை அவர் எப்படி தேடி பிடிக்கிறார் என்றால், இந்த இணைய வலைத்தளங்களுக்கூடாக அவர்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து, அவர்கள் எந்த மட்டத்தில் இருக்கிறார், பண செல்வத்திலே என்ன மட்டத்தில் இருக்கிறார்கள், கல்வியிலே என்ன மட்டத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவ்வாறான உச்சத்தில் இருப்பவர்களோட ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ற. அப்ப அவர் தகவலை சேர்த்து வச்சுக்கிறாருன்றதற்காக அந்த நபர்கள் எல்லாருமே அங்க எப்ஸ்டீன்கிட்ட தொடர்பு கொண்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. இதை நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்குது. இதை விளங்கி கொள்ளாத புலோலி ஊரான் என்பவர், புலோலி ஊரான் அவர் தன்னை சதாவதானி என்று சொல்றார். அவர் 6 அறிவோட செயற்பட்டதாகவே தெரியல. ஆனா சதாவதானி 10 விஷயங்கள் ஒரே நேரம், அவருக்கு ஒரு விஷயத்தையே ஒரே நேரத்துல பார்க்கறதுக்கே ஒழுங்கா தெரியல. அவர் தனக்கு சதாவதானி என்று பெயர் வச்சுக்கொண்டு ஆட்கள் மீது கரெக்ட் அசசினேஷன் செய்கிறார். இவ்வாறான முட்டாள்கள் எங்கட சமூகத்துல இருக்கிறது
ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முதல் பிரித்தானியாவில் ஒரு செய்தி வந்தது. பிபிசி தொலைக்காட்சியில் தான் அந்த செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, பிரித்தானியாவில் உள்ள ஸ்பேஸ் நிறுவனம், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சில உயிர்களை ஸ்பேஸுக்கு கொண்டு போய் விண்வெளிக்கு கொண்டு போய் பரிசோதனை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சிக்கு பாடசாலைகளையும் ஒரு கூட்டுணைவாக செயற்பட முனைத்திருக்கிறார்கள். அதாவது பாடசாலை மாணவர்களையும் தொடர்புபடுத்தி அவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அதற்காக பாடசாலை மாணவர்களிடமிருந்து தாவரங்களை கொண்டு தாங்கள் வளர்த்து ஒரு சிறு தாவரங்களை தர சொல்லி கேட்டுக்கிறார்கள். அந்த தாவரங்களை அவர்கள் விண்வெளிக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்காக அங்கே என்னென்று வளருதுன்னு பார்க்க நினைக்கிறேன். அதுல அப்படி கொடுத்தவர்கள் ஒரு தமிழ் மாணவியும் ஒருத்தி. ஆனால் இந்த செய்தி மறுநாள் இலங்கையில இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல தமிழ் பெண் பிரித்தானியாவில் இருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஆய்வுக்காக என்று வெளிவந்தது. அது மட்டும் பரவாயில்லை, வல்வெட்டித்துறை நகரசபை அந்த பெண்ணுக்கு பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வாறு குறைவிருத்தி உடையவர்கள் இந்த செய்திகளை இவ்வாறு கொண்டு போற விஷயங்களை நிறையவே நடந்திருக்கு. இப்ப இந்த புலோரியூரான் சதாவதானி அவர் ஒரு தானியம் இல்லை, அவருக்கு ஒரு விஷயமே ஒழுங்கா தெரியுது இல்லை. ஆனால் அவர் தனக்கு சதாவதானி என்று பெயர் வச்சுக்கொண்டு இந்த கரெக்ட் அசசினேஷன் எழுதி இருக்கிறார். இவ்வாறான குழப்பவாதிகள் சமூகத்துல இருக்கிறது தான் எங்களை பிரச்சனையில தீர்க்கிறத பெரும் பிரச்சனையாகுது. அறகுறையாக விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு சதாவதானி அந்த தானி இந்த தானி என்று சொல்லிக் கொண்டு செய்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஊழல், மோசடி, பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் ஒரு மிக மோசமான இதுல சம்பந்தப்பட்ட பெருந்தலைவர்கள், புள்ளிகள் இன்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயங்கள் வெளியில வராம தடுக்கிறதுல மிக மிக முக்கியமாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் கதைக்கிறத விட்டுட்டு அதுல அந்த ஃபைல்ல இந்த பேர் இருந்தாவனா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சென்ற விமானத்துல உங்களுடைய பெயர் இருந்தாலும் அதுவும் அந்த டாக்குமெண்ட்ல வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த விமானத்துல பறந்தாரா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்களோட பேர் அதுல வந்திருக்கும் என்றால் அவர்கள் தகவல் வைடர் இன்ஃபர்மேஷன் கெதரிங்குக்காக அதை செய்திருக்கிறார்கள், அதைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த முகநூல்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறவர்கள் இந்த குறை புத்தி நிலையில இருந்து செய்யக்கூடாது. அதை ஓரளவுக்கு ஆய்வு செய்து சில தவறுகள் விடாதவர்கள் யாரும் இல்லை, நாங்களும் தவறு விடுறதுதான். ஆனால் திட்டமிட்டு இந்த கரெக்ட் அசசினேஷன் விளக்கம் இல்லாமல் செய்யக்கூடாது ஒரு நாள். என்றால் அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது, அவர்களும் இந்த சமூகத்துக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஹூல் சகோதரர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு நிறையவே செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மதக்காழ்ப்புணர்வு மற்றும் இந்த பழிவாங்கல் உணர்வுகளுக்காக ஒருவரை கரெக்ட் அசசினேஷன் செய்கிறது முதல்ல இதெல்லாம் நிறுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விஷயத்தை நாங்கள் மிக அவதானமாக பாவிக்கணும். அல்லது இந்த மேற்குலகம் ஏனைய நாடுகளுக்கு எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி மனித உரிமைகளை பேணணும் என்று சொல்ற இந்த விஷயங்களுக்கு முற்றாக முடிவு கட்டணும். என்றால் மேற்குலகத்துக்கு அந்த தகுதி இல்லை. இந்த மேற்குலகம் அமெரிக்கா கட்டப்பட்டதே, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் உருவாக்கப்பட்டது அங்கு வாழ்ந்த மக்களை படுகொலை செய்துதான் அந்த நாடுகள் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் அவர்கள் மிக மோசமான கொடுமைகளை இழைக்கின்றார்கள். ஏனைய நாடுகளுக்கு தாங்கள் செல்வம் ஈட்டுவதற்காக மிக மோசமான கொடுமைகளை இழைக்கிறார். பிரித்தானியா உலகம் முழுக்க சுரண்டித்தான் பிரித்தானியா தன்னை வளப்படுத்தி வச்சிருக்குது. அப்ப இவர்கள் இன்றைக்கு தாங்கள் உலகத்துக்கு எப்படி ஆட்சி செய்கிறது என்றதெல்லாம் கற்பிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அங்க நடத்துறது முழுக்க பாலியல் இச்சை, தொந்தரவுகள், படுகொலைகள் தான். மனித உரிமைகளை மலினப்படுத்துகிற செயல்களில் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கும் கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்கள் மக்கள் இது தொடர்பில் போனோம். வெள்ளைத்தோளோடு இருக்கின்றார்கள் என்றதுக்காக நாங்கள் அவர்களை புனிதப்படுத்தவும் தேவையில்லை. கோட்டையெல்லாம் போட்டு வாரார்கள் என்றதுக்காக நாங்கள் அவர்கள் கனவானாக பார்க்கவும் தேவையில்லை. அவர்களுடைய இந்த செயற்பாடு, இந்த எலீட்ஸ் ஆளும் குழுமத்தினுடைய செயற்பாடுகள் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தா என்ன, பிரித்தானியாவில் இருந்தா என்ன, வேறு இந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், பங்களாதேஷிலோ பாகிஸ்தானில் இருந்தாலும் பாரிய மாறுபட்டவர்களாக தெரியல. அவர்களும் கீழ்த்தரமான சிந்தனையோடு செயற்படுவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால மக்களும் ஊடகங்களும் விழிப்பாக இருக்கிறது மிக முக்கியம். நன்றி.